பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இவ்வேளையிலே நாம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அவரை செபிக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை அருளின நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்நாளை காணக்கூடாமல் எத்தனையோ மக்கள் மாய்ந்து மறைந்து துக்கத்தோடும் வேதனையோடும் வியாகுலத்தோடும் சஞ்சலத்தோடும் கடந்து வருகிறார்கள். ஆனால் நம்மையோ சுகபலன் ஜீவனோடு இம்மட்டும் காத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை தாங்கி வழிநடத்தட்டும். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை கரங்களை பிடித்து பாதை காட்டட்டும். அப்படியாய் அவருடைய கரம் நம் கரங்களோடு பிடிக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா? தகப்பனுடைய கரங்களை பிள்ளை எப்படி பிடித்து கொண்டு பாதையில செல்கிறார்களோ அப்படியா வாழ்க்கை பயணத்திலே பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை நாம் பிடித்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை வெற்றியோடு ஜெயத்தோடு நடக்க கடந்து வர பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு நாம் வாழ்ந்திட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சாத்தான் பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற்று தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரையே சேவித்து அவரையே துதித்து அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்த ஆயத்தமுள்ளவர்களாக்கப்படுவோம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம். உபாகமும் 28 அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் எத்தனையோ காரியங்களிலே நாம் முயற்சி செய்து இந்த காரியத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் என்று பலவிதமான செயல்பாடுகளின் நிமித்தமாய் நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம். ஆனால் அதில் ஒன்றும் பயனில்லை என்பதை அறியும்போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறதல்லவா? வேதனையோடு துக்கத்தோடு வருத்தத்தோடு நாட்களை கடந்து வருகிறோம் அல்லவா? அதுபோல நாம் இராதபடி நம் முயற்சியினாலே நம்முடைய திறமையினாலே நம் கல்வியின் ஞானத்தினாலே இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று எண்ணி விடாதீர்கள். கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே இவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாம் செய்யும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டும். அவருடைய வல்லமையினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இயேசுப்பா, என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கையின் வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையாலே உம்மை நான் விசுவாசித்து தோல்வி அடைந்திருக்கும் என் வாழ்க்கையின் பயணத்தை வெற்றி ஜெயமாய் நீர் மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமையாக நான் இந்த பூமியிலே வாழ்ந்திட உமக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நான் ஜீவிக்க எனக்கு கருணை காட்டுங்க இயேசுப்பா. நீங்க துணையாயிரும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் நாம் அனுதினமும் விண்ணப்பம் செய்வோம். நம் நாவிலேயும் செயல்பாடுகளிலேயும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடி அவருக்கு சித்தமானபடி அவர் விரும்புகிறபடி நம்மை நடத்திட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியாய் இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி அந்த குடும்பமும் அந்த ஆத்துமாக்களும் கர்த்தருக்கென்று சாட்சியா ஜீவிக்க நீண்ட நாட்களை கொடுத்து அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி பல வருடங்களாக பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் சமாதானமாய் கொண்டாடும்படியான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் சாட்சியுள்ளவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய மன விருப்பத்தையும் உங்களுடைய இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார்.
கிருபையினாலே வல்லமையினாலே உங்களை நிரப்பி காத்து ரட்சிப்பார். இயேசுவுக்கே துதிகன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆமேன்.